இந்த உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம் எதுன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? புர்ஜ் கலிஃபாம்பீங்க. அந்த புர்ஜ் கலிஃபாவ கட்டுன பேரு அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு போய் சேருமா? இன்னைக்கு சேரலாம். 10 வருஷம் கழிச்சு அவர் யாராவது நெனச்சு பார்ப்பாங்களா? நெனச்சு பார்ப்பாங்க. 100 வருஷம் கழிச்சு அவர நெனச்சு பார்ப்பாங்களா? தெரியாது. அன்னன்னைக்கு அவன் அவன் தலையில இருக்க பிரச்சனைய வச்சு யோசிக்கவே நேரம் இருக்காது. இத யாரு சபரி நினைப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறீங்களா? அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா 100 வருஷம் கழிச்சு நாமெல்லாம் இருக்க மாட்டோம். மறுக்கையும் ஆயிருவோம். இப்பயே 27 2025க்கே 27. இன்னும் 100 வருஷம் கழிச்சு நான் 127 வயசு வரைக்குமா இருக்க போறோம் நாமெல்லாம். சரி வாங்க டாபிக்லோட போலாம். அந்த கட்டடத்த கட்டினவங்களுக்கு பேர், புகழ் அப்படிங்கிறது நிலைச்சு நிக்குமான்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு தெரியாது. அதே மாரி நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்குதான்னு சொல்லி கேட்டா இருக்குது. நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல தஞ்சை பெருவூர் உடையார் கோயில் இருக்கு. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோவில கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. ராஜராஜன் அப்படிங்கிறது அவர் பேரு. சோழர்கள் அப்படிங்கிறது அவருடைய ராஜாக்கள் அந்த ஆண்ட குலத்துடைய பேரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியாது. 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அவங்க பேர் தான் நம்மளுக்கு சுத்தி சுத்தி வரும் ஹிஸ்ட்ரி புக்ல. தமிழ்லயும் வரும், சமூக அறிவியல்லயும் வரும். என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். தமிழகத்தை சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்லவ மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துல சிலையெல்லாம் செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நல்லா பேரும் புகழும் கொண்டவங்க. அதே மாரி சோழர்களும் கோயில் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கட்டி வச்ச கோயில்ல முக்கியமான கோயிலு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலு. அந்த கோயில அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? 1000 வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்லி 2010ல கலைஞர் ஐயா கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா, விழாலாம் நடத்துனாரு. 1000வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு. சோழர்கள் எங்கெங்கலாம் போய் ஆட்சி செஞ்சாங்க? கம்போடியா, தாய்லாந்து, சிங்கப்பூரு, மலேசியா இப்படி பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய நாட்டிய கலைஞர்கள்லாம் தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில்ல வச்சு ஃபங்ஷன் பண்ணாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. வெல் செட்டில்டு ஓகே. சரி ஓகே. யார் அந்த ராஜராஜ சோழன்? அவரு எப்படி வாழ்ந்தாரு? அவர் எப்படி மரணம் அடைஞ்சாரு? அவரு மரணம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அப்படிங்கிறது தெளிவான முறையில யாராலயுமே சொல்லப்படல. அவரு வாழ்ந்தது, வளர்ந்தது, கடல் தாண்டி போயி வேட்டையாடினது இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வாழும் பொழுது கடல் தாண்டி போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லக்கூடிய தேவாங்க தேடி போவாங்களாம். தேவாங்குக்கு ஏன் தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லி பேர் கேட்டீங்கன்னா, அது எந்த பக்கம் நம்ம திருப்பி வச்சாலுமே வடக்கு திசையை பார்த்த மாதிரி அது உட்காருமா. இதோ இது வந்து ஒரு காம்பஸ் மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லக்கூடிய தேவாங்க தேடி ஓடி இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவர் பண்டிகை போயிருக்கிறாரு இல்லையா? சரி அந்த தேவாங்க தேடி போய் இவங்க பண்ற அளவுக்கு இவங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாய்லாந்து போயிருக்கிறாங்க. இங்க இன்னைக்கு இருக்கிற மாரி அன்னைக்கு நைட் ஸ்ட்ரீட் வாக்கருக்கு தான் இருந்துச்சா என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க அன்னைக்கு தாய்லாந்து போயிருக்கிறாங்க. நம்மளுக்கும் தாய்லாந்து போயிட்டுன்னு ஒரு ஆசை இருக்குது. போயிட்டு வரணும். கண்டிப்பா போயிட்டு வரணும். நைட் ஸ்ட்ரீட் வாக்லாம் போய் சுத்தி பார்க்கணும். தாய்லாந்து அவங்க போயிருக்கிறாங்க. தாய்லாந்து போயிருக்கிறாங்க. கம்போடியா போயிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கம்போடியால இருக்கக்கூடிய அங்கூர் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போன சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இப்ப நம்ம ஊர்ல எப்படி தேசிய கொடியில வந்து அந்த அசோக சக்கரம் இருக்குதோ, அந்த சக்கரம் இருக்குதோ, அதே மாரி கம்போடியா நாட்டோட கொடியில அந்த அங்கூர் வாட் கோயில் இருக்குது. அந்த கோவில கட்டுனது யாரு? நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த சோழர்கள். அவங்க இங்கேருந்து அங்க போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் அன்னைக்கு இங்கேருந்து நம்ம இன்னைக்கு பஞ்சம் பொழைக்க போறோம். பக்கத்து ஊருக்கு, பக்கத்து மாவட்டத்துக்கு, பக்கத்து மாநிலத்துக்கு, பக்கத்து நாட்டுக்கு பஞ்சம் பொழைக்க போறோம். அவன் பஞ்சம் பொழைக்க போகல. போர் புரிய போனான். போர் புரிய போன இடத்துல தோத்து போகல. ஜெயிச்சிருக்கிறான். ஜெயிச்சதுக்கு அடையாளமா இன்னைக்கு பேர் சொல்ற மாரி கோவில கட்டி வச்சிருக்கிறான் நம்ம பாட்டனுங்க. பாட்டனுங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ ஒண்ணு நினைக்காதீங்க. தூய தமிழ்ல தாத்தா அப்படிங்கிற பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயான்னு சொல்றோம். ஆயாங்கிறது கலப்படமான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். பாட்டி. இப்ப நம்ம ஊர்ல கூட பல ஆளுங்கலாம் பேர் வைப்பாங்க. கருப்பன், கருப்பாயி, வெள்ளையன், வெள்ளச்சி, மாதையன், மாது இப்படிலாம் பேர் வைப்பாங்கல்ல. அதே மாரி தூய்மையான தமிழ் பெயர் எதுகை முனைலாம் வர மாரி ஆண், பெண் இது பண்ற மாரி என்னன்னா பாட்டன், பாட்டி. இதுதான் தூய்மையான பேரு. இன்னைக்கு நம்ம பாட்டனே யாரும் பாட்டன்னு சொல்றதில்ல. தாத்தன்னு தான் சொல்றோம். பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பரீட்சைக்கு மட்டும் தான் எழுதுறோம். பாட்டி. மித்தபடி எல்லாம் என்ன எழுதுறாங்க? ஆயா. கிராண்ட்மா ஆயா கூட கிடையாது. அதெல்லாம் எங்கள மாரி நேர்மையா 90 கிட்ஸுக்கு தான் ஆயா. இப்பலாம் கான்வென்ட்ல படிக்கிறாங்கப்பா. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கிராண்ட்மா. ஜிஎம்ஏ சுருக்கி போட்டாங்கன்னா, கிராண்ட்மாவையும் சுருக்கிட்டாங்க இப்ப எழுதுறப்ப. எழுதுனா ரொம்ப லேட் ஆகுது. பேனால மை வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் சுருக்கி விட்டாங்க. ஜிஎம்ஏன்னு போட்டுக்கிறாங்க. Facebookலயே இல்லாத நமக்கு Facebookல வாழ்த்தோம். அந்த மாரி அ ஃபோன்னா என்னது? WhatsAppனே தெரியாத பாட்டிக்கு வந்து பார்த்தோம்னா, ஹாப்பி பர்த்டே கிராண்ட்மாவாம்.
அந்த ஃபோட்டோ வச்சு விட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு 4 பேர் என்னடா இது இந்த வயசாகியும் இன்னும் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிரும். இந்த மாரி அவ்வளோ விஷயம் இருக்குது. வாங்க சோழர்கள பத்தி பார்க்கலாம். சோழர்கள் வந்து பார்த்தோம்னா, உண்மையாலுமே இன்னைக்கு அந்த அளவுக்கு போய் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு சாதனை பண்ண ராஜராஜ சோழனுடைய மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் அப்படிங்கிறது சரியான முறையில யாருக்குமே கிடைக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்த ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீச்ல சமாதி இருக்குது. காமராஜருக்கு நினைவிடம் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களுக்கு வந்து நினைவிடம் இருக்குது. ஆனா, இதுதான் அவருடைய சமாதின்னு சொல்லப்படக்கூடிய ராஜராஜ சோழனுடைய சமாதி வந்து பார்த்தோம்னா, இதுதான் சமாதின்னு அந்த ஊர் மக்கள்லாம் நம்பப்படக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலை குடிசைக்கு கீழ இருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா, அவர் கட்டி வச்ச கோயில் 1000 வருஷம் ஆயும் இன்னும் அப்படியே இருக்குது. ஆனா, இன்னைக்கு அவர் சமாதின்னு சொல்லி நெறைய பேரால நம்பப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல இல்ல. இதுக்கு என்ன காரணம்? நாம யாருமே பொறுப்பு எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு வாழ்ந்தவங்க நம்மளுக்கு என்னத்துக்கு தற்பெருமைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நினைவு சின்னம் தேவலன்னு விட்டுட்டாங்க. நினைவு சின்னம் யாருக்கு வைப்பாங்க? வீரர்களுக்கு வைப்பாங்க. நடுகல்னு வைப்பாங்க. நம்ம ஆளுங்க அதையும் முனிப்ப சாமியா மாத்திட்டாங்க. காவல் தெய்வமா மாத்திட்டாங்க. இப்போ ஒரு விவேக் தமாஸ்ல கூட வரும். ஒரு மயில்கல்ல போய் ஒருத்தங்க துணி சுத்தி வச்சு போய் கெடா இறக்க போவான். அப்ப அவரு கேட்பாரு, "என்னய்யா பண்ற? இதுதான் என் குலதெய்வம்." ஏன்டா ஊருக்கு ஊர் மயில்கள் நட்டு வச்சிருப்பாங்க. அதான்டா உன் குலதெய்வம்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், "இதுதான் என் குலதெய்வம். குலதெய்வத்த பத்தி தப்பா பேசாதீங்கம்மா." அப்ப அவரு சொல்லுவாரு, "எத்தனை பெரியாரா இருந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. விவேக் சாரு. அவரு காமெடியா சொன்னாரா, உண்மையா சொன்னாரா நம்மளுக்கு தெரியாது. உண்மையாலுமே நடுகல் அப்படிங்கிறது அதுக்கோசரம் இது பண்ணதுதான். இன்னொன்னு நிறைமாத கர்ப்பிணி யாராச்சும் இறந்து போனாங்கன்னா, அவங்களுக்கு நடுகல் அப்படிங்கிறது இப்படி ஒண்ணு வச்சு மேல ஒண்ணு வைப்பாங்க. பாவம் வந்து இப்படி திருப்பி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து ஒரு நடுகல் வைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையான இது. ஆனா, அவ்வளோ பெரிய ராஜாவுடைய மரண சம்பவம், மரண நிகழ்வு அப்படிங்கிறது பெருசா தெரியல. அதுக்கு அப்புறமேட்டு அவங்க பையன் வராரு. ராஜேந்திர சோழன். அவரு என்ன பண்றாரு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட எனக்கு பேர் நெறைய வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோவில் கட்டுறாரு. நல்லா தான் வந்துச்சு. அவங்க அப்பா கட்டுன அளவுக்கு இவரால கொண்டுட்டு வர முடியல. ஓகேங்களா? அவங்க அப்பா கட்டுன அளவுக்கு இவரால கொண்டுட்டு வர முடியல. ஆனாலும் இவரு கட்டியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரு புகழ் கொண்டது தான். இன்னொன்னு சொல்லப்போனோம் அப்படின்னா, இன்னைக்கும் அந்த சோழர் வம்சத்த சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில்ல கடைசி வாரிசா ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. சோழ இளவரசி. அவங்களுக்கு சமீபத்தில திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. நம்ம அனைத்து செய்தி சேனல்லயும் வந்துச்சு. சன் டிவி செய்தியில கூட வந்துச்சு. நான் பார்த்தேன். 6 மணி செய்தியில போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 7:30 மணி செய்தியில போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? உண்மையாலுமே மன்னராட்சி முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு பிரபலம் இல்லாம இருக்கிறாங்க. கொல்லிமலை போன்ற ஒரு சில பழமையான தொன்மைகள பாதுகாக்கக்கூடிய மலை பிரதேசங்கள்லயும், காடுகளுக்குள்ளாடியும் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய நடைமுறைகள இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் யாரும் பெருசா வந்து கருதுறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா, நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்குது. இதுவே கூட வந்து பார்த்தோம்னா, வெள்ளைக்காரங்க வந்து ராஜாக்களா இருந்தவங்க வெள்ளைக்காரன் வந்தவாட்டி ஜமீன்தார்களா மாற்றப்படுகிறார்கள். ராஜான்னா பெரிய நிலப்பரப்பு இருக்கணும். வெள்ளைக்காரன் கால எடுத்து வச்சான். ராஜா ஜமீன்தாரா சுருங்குனாரு. சுதந்திரம் குடுத்துட்டு போனாங்க. சுதந்திரம் குடுத்துட்டு போனவாட்டி இந்தியா குடியரசு நாடானுச்சு. ஜமீன்தாரா இருந்தவங்க இன்னும் சுருங்கி குறுங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான சொத்துக்களும், நிலங்களும் அரசாங்கத்தால எடுத்துக் கொள்ளப்பட்டது வலுக்கட்டாயமாக.